எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், பெரிய பெரிய கத்தியாக வச்சு எடுக்கலாம். இது பிலால் எவ்வளோ பெருசு இருக்கு. வெங்காய ரசமா இன்னைக்கு உனக்கு? கடல் மீனவானா என்னமோ ஒருத்தன் அது வந்து இது அதிகமா மாட்டோம்னு சொல்லிட்டு எடுத்து போடுவான். அது அந்த மீன் இல்லை விஷ்ணு. அன்சியா கத்தி வெட்டுதா லேசா அப்படி இது பண்ணீங்க தீத்தீங்களா? இது கத்தி அடிச்சா இது எவ்வளோ பெரிய முள் இருக்கும் தெரியுமா? பாரு. அக்கா வர சொல்லு, கரெக்டாக அரைஞ்சிருவா. தோல் உரிக்கணுமா? அக்கா கூப்பிடு. தோல் உரிக்கணுமா? இல்லை இல்லை, தோல் தான் உரிக்கணும். கொழுப்பு தானா? முட்டை இருக்காமா? உடல் தானே அது? முட்டை இருக்கும்னு இருந்தேன். மணிகா அந்த பக்கம் போ. ஏன் நாறுதா? திங்கும் போது தள்ளு தள்ளு, கப்பு தள்ளி இருந்துச்சு. அஞ்சா நீ போயிட்டு அக்கா வர சொல்லு போ. வாடி அடே தோல் உரிக்கணுமானு? தோலை உரிக்கணுமா? தலைவர் அறியறாரு. மண்டை அறுத்து விட்டா எப்படி தோலை உரிப்பீங்க? அதுதானே. சரி வா, சோலி முடிஞ்சிச்சு. மண்டை அறுத்த மீனை நீங்க இப்ப உரிச்சிருங்க. இல்லைன்னா விட்டுருங்க, பீஸ் பீஸா போட்டுருங்க. வரத தானே வர தோலை உரிச்சிட்டு திரும்ப. ஓ வாடி கொடுமைப்படுத்தாரு. ஆமா அருவாமனையில அரைஞ்சுங்க. ஆமா இது கத்தி செட் ஆகாது. இப்படியெல்லாம் அரைஞ்சது கிடையாது. இப்படிதான் அரைஞ்சோம். இப்படி இந்த பட்டையா அந்த முள்ளை தூக்கி அரைஞ்சிரும். முள்ளு அறுக்க முடியாது. சரி அரி, டக்குன்னு மணி ஆயிட்டு 60 தான் பாபா. அதுக்கு தான் போடணுமா? சரி எடுத்துட்டு போய் அருவாமனை எடுத்துட்டு போ. டாக்டர் வந்துட்டு